கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். வார்த்தை என்ற மன்னா பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 22வது வார்த்தை. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை பாருங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. உனக்கு என்ன பாரம் இருக்குதோ என் மகனே, என் மகளே, உன்னுடைய பாரம் என்னமா இருக்குதோ அதை என் மேல வச்சிருப்பா. நீ சுமக்காத, நான் சுமக்கிற உனக்காக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சுமக்க முடியாத பாரங்கள், கவலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் இறக்கி வைங்க. பிரியமான தேவச்சனமே, இறக்கி வச்சுட்டு அவரை நோக்கி பாருங்க. அப்போதான் அந்த நம்முடைய பாரங்கள்லாம் அவன் மேல இறக்கி வச்சாதான் நம்மளால ஜெபிக்கவே முடியும், துதிக்கவே முடியும், அவரை நோக்கி பார்க்கவே முடியும். நமக்குள்ளவே அந்த வாரங்கள் இருந்தா துதிக்கவே முடியாது, ஜெபிக்க கூட முடியாது நம்மளால முதலாவது. அதனால கர்த்தர் உங்களுக்கு இந்த நாள்ல கொடுத்துருக்க இந்த வார்த்தையை நன்றாய் பிடித்துக் கொள்ளுங்க. அப்பா மேல நீங்க உங்க பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சிருங்க, உங்களுக்கு கவலைகள் எல்லாம் இறக்கி வச்சிருங்க. அவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா என் பாரம், என் கஷ்டம், என் கண்ணீர், என் வேதனை எல்லாம் உங்க மேல இறக்கி வைக்கிறேன்ப்பான்னு சொல்லிங்க. இறக்கி வச்சுட்டு ஜெபிக்க ஆரம்பிங்க, பாட ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு வழி வாசலை திறப்பார். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்கள் நல்ல தகப்பன் நீர் ஆண்டவரே, உம்முடைய பொற்பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கிறோம் ஐயா, முத்தம் செய்கிறோம் ஐயா. எங்க பாரத்தை எல்லாம் உங்க மேல இறக்கி வச்சுட்டோம்ப்பா. எங்க தேவைகள் எல்லாம் உடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணிட்டோம் ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் உம்மை பாடி துதித்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. இந்த நாள்ல தகப்பன், எங்கள் பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு ஒரு முடிவு வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய முகத்தையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரப்பா.